Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. இந்த வீடியோல நம்ம question and answer session தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி ஃப்ரேம்ல வந்து cloth fix பண்ணும்போது cloth வந்து டேமேஜ் ஆகுது. அது எப்படி அவாய்ட் பண்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஃப்ரேம்ல டைட்டா cloth fix பண்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன சைஸ் ஃப்ரேம் தான் எடுத்துர்க்கேன். இதே மெத்தட் தான் நீங்க எந்த ஃப்ரேம்ல fix பண்ணீங்கனாலுமே. இப்போ இந்த த்ரெட் சுத்தி இருக்கோ இல்லையா? இந்த த்ரெட் சுத்துறது மூலமாவும் நமக்கு கொஞ்சம் டேமேஜ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நல்ல வுடன் ஃப்ரேம்ல இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா? இதுல வந்து கிளாத் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிளாத் நல்லாவே டேமேஜ் ஆகும். அதனால இந்த மாதிரி காட்டன் நாடா சுத்திக்கோங்க. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன்லயே சொல்லிருப்பேன். இந்த மாதிரி சுத்திட்டு இந்த காட்டன் நாடா சுத்தினீங்க இல்லையா? அந்த ஃப்ரேம் இந்த மாதிரி அடியில வச்சுக்கோங்க. நான் சில்க் காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா காட்டன் கிளாத் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. சில்க் காட்டன் கிளாத் தான் உங்களுக்கு சில்க் காட்டன் சில்க் அந்த கிளாத்லாம் நல்லாவே உங்களுக்கு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாத். அதுக்கு அப்புறமா இந்த வுடன் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? அதை வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசா இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளாத் வந்து லூஸா இருக்கும். இந்த டைம்ல இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டா டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா டைட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரியே டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு டைட் பண்ணிட்டு இந்த கிளாத்தை நல்லா இழுத்து விடுங்க. இப்படி சைடுல புடிச்சிட்டு இப்படி லைட்டா இழுங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். லைட்டா இழுங்க. கொஞ்சம் இழுக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டா இழுக்காம கொஞ்சம் கிராஸா இழுங்க. இந்த மாதிரி தான் டைட் பண்ணும். நல்லா உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுத்தியுமே கிளாத் வந்து நல்லா டைட் பண்ணனும். கிளாத் கொஞ்சம் கூட லூஸ் இருக்கவே கூடாது. லூஸ் இருந்துச்சுனா கிளாத் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது கிளாத் ஷ்ரிங்க் ஆகும். அப்படி இல்லனா அந்த நீடில்ல கிளாத் அதாவது இந்த நீடில் இருக்குலையா அதுல வந்து இந்த கிளாத்தோட த்ரெட்டும் சேர்ந்து வந்துரும். நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது அதனால நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாத் லூஸா இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஸ்டிட்ச் கரெக்ட்டா வராது. இந்த மாதிரி சுத்தியுமே உங்களுக்கு சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கிளாத்தை. இப்போ இந்த டைம்ல இந்த ஸ்க்ரூ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸா தான போட்டுறோம். நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு டைம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு. கடைசியா ஒரு டைம் உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரேம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்படி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இந்த அளவுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணனும். அப்பதான் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து சுருங்காது. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேமை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதுல கண்டிப்பா இந்த ஓரத்துல வந்து கண்டிப்பா டேமேஜ் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் எப்படி சரி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு காட்றேன். ஓகே, இப்போ கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேம்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கிற லைன்ல இந்த மாதிரி அங்கங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும். அதாவது இது வந்து எப்படினா த்ரெட் வந்து ஒரு பக்கமா சேர்ந்திருக்கும். நம்ம வந்து நல்லா டைட்டா வந்து ஃப்ரேம் போட்டு டைட் பண்றோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட் வந்து ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும். இத எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நார்மல் சிவிங் நீடில் இருக்கும் இல்லையா? அந்த நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரெட் வந்து எந்த சைடா இப்படி சேர்ந்திருக்குன்னு பாருங்க. இப்படி அந்த டேமேஜ் ஆன பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக் இப்படி தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் எல்லாமே ஒரே பக்கத்துல சேர்ந்திருக்கு இப்படி. இத வந்து எந்த பக்கமா சேர்ந்திருக்கோ அங்க இருந்து இப்படி இழுத்து விட்டுங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கம் சேர்ந்திருக்கிற த்ரெட்டைல நம்ம திரும்ப சரி பண்றோம். இந்த மாதிரி நீடில் வச்சு இப்படி எடுத்து விட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும்.
இந்த டேமேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது, பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரிகிற இடத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேமேஜ் தெரியாது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிளாத் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து டேமேஜ் ஆயிருந்தால் கூட கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி கிளாத்தை வந்து ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆனால் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.